ஹலோ மக்களே, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் திவாகர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா திவாகர் வந்து உள்ள போயிருக்காரு. விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா மேடையில வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, சார் உங்க முன்னாடி நான் ஒரே ஒரு சீன் மட்டும் நடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது விஜய் சேதுபதி வந்து நோஸ் கட் பண்ற மாதிரி, இத பாருங்க சார், நான் அப்பயே சொன்னேன்ல, இப்பதானே சொன்னேன், அது வந்து இந்த மேடை கிடையாது, உங்க கலையை வெளிப்படுத்துது நீங்க வந்து வேற ஆங்கிள் வந்து நீங்க பண்ணிட்டீங்க, இது வந்து வேற மேடம், நீங்க வேற மாதிரி இதை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருப்பாரு. ஆனா கூட நம்மளோட வாட்டர் மெலன் திவாகர் உள்ள போய் அடங்கல, அதே மாதிரி திருப்பி ஒரு ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து தன்னை வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம தான் வந்து எல்லாமே நம்மளுக்கு தான் தெரியும், மொத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா மிட் நைட்ல இருந்து பிக் பாஸோட சினாரியோ வந்து போயிட்டு இருக்குது, ப்ரோமோலயே வந்திருக்கு. சோ நான் வந்து இந்த படிப்பு படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரை பத்தியே வந்து பெருமையா வந்து பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நேத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிரவீன் காந்தி அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, சார் நான் வந்து 1 இயர்க்குள்ள ஃபேமஸ் ஆயிட்டேன் சார், நான் வந்து டான்சர் கிடையாது, விஜே பார்வதி மாதிரி விஜே வந்து அந்த அளவுக்குலாம் நான் வந்து போல, நான் ஒரு டாக்டர் அவ்வளோதான், அதை தாண்டி என்னோட கலையை வந்து வெளிப்படுத்தி நான் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு. அவரு வந்து சாமி நீ எப்போதான்ப்பா என்னை விடுவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஓகே குட் குட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டாரு. மக்கள் மதியில வந்து பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் மெலன் திவாகர் வந்து இது சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இல்லை எந்த ப்ரோமோ விட்டாலும் வந்து வாட்டர் மெலன் திவாகர் வந்தது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, எவ்வளவு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அவரை வந்து நீங்க வந்து அலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் டிவி என்ன காரணத்துக்கோசம் வந்து அவரை வந்து உள்ள வந்து இப்போ வந்து அலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. விஜய் சேதுபதி வந்து நேற்று பேசும்போது சொல்லியிருப்பாரு என்னன்னா வந்து, திவாகர் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பண்ண விஷயத்த, அதாவது அவர் ஃபேமஸ் ஆனார் இல்லையா, அதை வச்சு மட்டும் வந்து நாங்க வந்து அவர் எடுக்கல, அவர் வந்து நிறைய மருத்துவ விஷயத்தை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேள்வி வந்து கேட்டோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா திவாகர் வந்து அது எல்லாத்துக்குமே வந்து சரியான ஆன்சரை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சுதான் வந்து நாங்க வந்து அவரை வந்து உள்ள வந்து கண்டஸ்டண்டா கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொல்றாரு. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து அந்த ஒரு நிகழ்வை வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு யாருக்குமே சுத்தமா பிடிக்கல, உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கே வந்து கொஞ்சம் பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பிஹேவியர் பண்ணும்போதே வந்து தெரியுது. மக்கள் மத்தியில் இவரோட ஓட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா இவர் தான் எலிமினேட் ஆவாருன்னு நினைக்கிறேன். வந்து சுத்தமாக யாருக்குமே பிடிக்கிற உள்ள இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கும் வந்து இவரை வந்து பிடிக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, திவாகர் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.